முத்துராமன், தகவல்களுக்கு நன்றி. அதற்கிடையே ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்றைய தினத்திற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்றைய தினத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயலானது சென்னையிலிருந்து தென்கிழக்கு பகுதியில் 110 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்பொழுது அதி கனமழைக்கான எச்சரிக்கை வெளியாகி இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். தொடர்ந்து நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்க்குறோம், இந்த ரெட் அலர்ட் அப்படின்றது மாறி மாறி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் விடுக்கப்படுகிறது, வாபஸ் பெறப்படுகிறது. தற்போதைய சூழலில் எந்தெந்த மாவட்டங்கள் ரெட் அலர்ட்டிற்குள்ளாக வருகிறது, அங்கு மழைப்பொழிவு எந்த அளவிற்கு எதிர்பார்க்கலாம், தற்போதைய கள சூழல் தொடர்பான விவரங்களையும் நீங்கள் வழங்கலாம். வணக்கம் கௌதமி. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் இன்றைய தினம் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 7 மாவட்டங்களும் புதுச்சேரி பகுதிகளிலுமே நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அதே மாவட்டங்கள் தான் இன்றைய தினமும், அதாவது இன்னைக்கும் இந்த 7 மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களையும் காரைக்கால் பகுதிகளையும் இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில தற்பொழுது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகள், அதாவது 3 மாவட்டங்களிலையும் புதுச்சேரி பகுதிகளிலையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஒரு சில இடங்கள்ல அதி கனமழையும் பெய்யக்கூடும். அதாவது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களிலையும் புதுச்சேரியிலும் நாளைய தினம் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல நாளைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நாளைக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதற்கான காரணம், இந்த புயல் இன்னைக்கு மாலை அல்லது இரவுல கரையை கடந்தாலும் கூட அந்த புயல் மீண்டும் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உள் மாவட்டங்கள்ல செல்லக்கூடும். அந்த உள் மாவட்டங்களை நோக்கி நகரும் பொழுது நாளைக்கு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியா தமிழகத்துல அது வழக்கம் போல 2ஆம் தேதி, 3, 4 அதே போல தொடர்ச்சியாக தமிழகத்தில் 4ஆம் தேதி வரைக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் 6ஆம் தேதி வரைக்கும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்துல ஏற்கனவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீசக்கூடும் என சொல்லியிருந்தாங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் புதுச்சேரி பகுதிகளில், ஏன்னா இன்னைக்கு புயல் கரைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில தரைக்காற்று 90 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம், வட தமிழக மாவட்டங்கள்ல நாளைய தினமும் இந்த தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், குமரிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்துல இன்றும் நாளையும் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறது. நாளைக்கு ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்படல. ஆனா நாளைய தினம் புயல் கரையை கடந்த பிறகாக அந்த உள் மாவட்டங்களை நோக்கி போகும்பொழுது நாளைக்கு ஒரு 3 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 7 மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி பகுதிகளுக்கும் இந்த அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கௌதம், தொடர்ந்து இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் இது போன்ற அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். தொடர்ந்து மழை எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும், எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத பொறுத்து இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதே போன்று தற்பொழுது எந்த அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கிறதோ காற்றின் வேகமும் அதே அளவிற்கு இருக்கிறது. தரைக்காற்றின் வேகத்தை பொறுத்தவரையிலும் அது குறித்து என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது?
புயல் நமக்கு கரையை கடக்கும் பொழுது, இப்போ ஒரு புயலாக வந்து கரையை கடக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு 90 முதல் 100 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா தரைக்காற்று அப்படிங்கிறது நமக்கு மழை பெய்யும் பொழுதே நமக்கு தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கதான் நம்ம சொல்லியிருக்காங்க. இப்ப சென்னையில வட தமிழக கடலோர மாவட்டங்கள், அந்த மாவட்டங்கள்லாம் இன்னைக்கு புதுச்சேரி காரைக்கால்ல மழை பெய்யும் பொழுதே நமக்கு 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும். இப்ப புயல் கரையை கடக்கும் பொழுது அடிக்கிற காற்று அப்படிங்கிறது வேற. அதற்கு முன்பாகவே இன்றைய தினத்திலேயே அதற்கு முன்பாக மழை பெய்யும் பொழுது தரைக்காற்று வீசுவது அப்படிங்கிற இப்ப புயலாக இருக்கும் பொழுது 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுது அப்படின்னா அது தீவிர புயலாக மாறும் பட்சத்துல, வலுப்பெறும் பட்சத்துல அந்த காற்றினுடைய வேகம் என்பது அதிகரிக்கும். இப்ப 120 கிலோமீட்டர் காற்று வீசும். இப்ப அதே தீவிர புயல் சூறாவளி புயலாக வலுப்பெறக்கூடிய பட்சத்துல 140 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்றோட அந்த புயல் வந்து கரையை கொடுக்கும். அந்த சூழல் அப்படிங்கிறது வேற. ஆனா தரைக்காற்று அப்படிங்கிறது மழைப்பொழிவு இருக்கும் பொழுதே இந்த தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை என்பது நேற்று கொடுக்கப்பட்டது, இன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாளைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மழை பெய்யும் பொழுதே நமக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல இந்த தரைக்காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் பொழுது நமக்கு அந்த புயல் அந்த நேரத்துல வீசக்கூடிய காற்று அப்படிங்கிறது வேறு, தரைக்காற்று என்பது வேறு. இந்த புயலுடைய நகர்வுகளை பொறுத்துதான் இந்த தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த புயல் தற்பொழுது 13 கிலோமீட்டர் வேகத்துல வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று மாலை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த புயலுடைய நகர்வுகளை சென்னையில் இருக்கக்கூடிய ரேடார் கருவிகள் மூலமாக வானிலை ஆய்வு மையத்தினர் தொடர்ச்சியாக கவனித்து வருகிறார்கள். ஏன்னா அந்த நகர்வுகள், ஏன்னா அந்த புயல் எந்த திசையை நோக்கி, ஏன்னா இப்ப சென்னையை நோக்கி வரும்பொழுது நமக்கு இப்ப முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, காரைக்கால் மகாபலிபுரம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப சென்னைக்கு அருகே நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கு. ஆனா வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமா அதை பத்தி நமக்கு தெரியும். நமக்கு அந்த 2 டவுட்ஸும் இருக்கு. இது புயலா கரையை கிடக்குமா, தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கிடக்குமா அப்படிங்கிறதும், முன்பு குறிப்பிட்ட இடத்திலேயே அது கரையை கிடக்குமா, அதாவது காரைக்கால் மகாபலிபுரம் முன்பு குறிப்பிட்ட இடத்துல இது கரையை கிடக்குமா அல்லது சென்னைக்கு அருகே வந்து இது கரையை கிடக்குமா அப்படிங்கன்னா அதனுடைய புயல் ஆரம்பத்துல இருந்தே இந்த புயல் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஒரு ட்ரிக்கி சிஸ்டமா இருக்கிறதுனால தொடர்ச்சியா இந்த புயலுடைய எந்த திசையை நோக்கி செல்கிறது, எவ்வளவு தீவிரமாக இது செல்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வராங்க. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் இதற்கான தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில மாவட்டங்கள்ல காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும், மழை கம்மியாக இருக்கும். இப்ப சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள்ல மழையும் அதிகமாக இருக்கு, காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கு, கடலுடைய சீற்றமும் அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சில மாவட்டங்கள்ல மழையோட வேகம் அதிகமாக இருக்கும், காற்றுடைய வேகம், தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்படாத மாவட்டங்கள்ல மழைக்கான அளவு வந்து அதிகமாக இருக்கும். இந்த புயலுடைய நகர்வுகளை பொறுத்துதான் வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. கௌதம், வெங்கட்ரமணன், தொடர்ந்து இந்த புயல் தொடர்பான அந்த ட்ராக்கிங்காக இருக்கட்டும், அதனால் வரக்கூடிய அந்த மழை தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கீங்க. தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி வெங்கட்ரமணன்.